கயிறு ஓட்டோன்னா எங்கே போய் விடுவோன்ட்டு தெரியல. சுற்றி எவ்வளோ பெரிய பள்ளம். காற்று ஆக்சுவலாக இந்த டைரெக்ஷனில் தான் அடிக்குது. கயிறு இல்லைன்னா நம்ம அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள அங்கே எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, அங்கே தான் போய் விடுவோம். இந்த எவ்வளோ யானைச்சானோ. பட் இந்த ஏரியா பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குது. பின்னாடியும் திரும்பி ஸோ அகஸ்தியர் கூட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் அகஸ்தியர் சிலை இருக்குது. ஸோ அகஸ்தியர் சிலைக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு சிவன் சிலையும் ஒன்று இருக்குது. அது கூட நந்தியும் இருக்கிறாரு. அதுபோக விக்ரம் சிங் அவர் வந்து பர்த்டே பாய். ஸோ அகஸ்தியரை வந்து மீட் பண்ணி இங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்றைக்கி நம்ம அகஸ்தியர் மலை ட்ரிப்பில் டே 2ல் இருக்கிறோம். ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த அகஸ்தியர் மலை. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். ஸோ இப்போ வந்து காலையில் மணி 7 மணி ஆகுது. எல்லாருமே அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ 7 மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா மேபி அந்த உச்சிக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3-4 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம். ஸோ அப்படியே வழியில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். டே 2ல் உள்ள எக்ஸைட்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கட்டஞ்சாயா கிடைக்கும். அந்த கட்டஞ்சாயா வாங்கி குடிச்சிட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் அதுக்கப்புறம் உப்புமா கொடுத்தாங்க. பூரிக்கு வந்து அந்த சன்னா குழம்பு கொடுத்துட்டாங்க. உப்புமாவுக்கு சுகர் அப்புறம் வந்து ஒரு அப்பளம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அகஸ்திய மலை ட்ரிப்புக்கு மேலே ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் குரூப் வந்து கீழே போக போகிறாங்க. ஏன்னா அவங்களோட செகண்ட் டே முடிச்சுட்டாங்க, அகஸ்தியரை பார்த்துட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் அகஸ்தியரை பார்க்க போகிறோம். எல்லாருமே ரெடியாக இருந்தோம். காலையிலே வெதர் ரொம்ப மிஸ்டாக இருந்தது. மேலே எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. அங்கே திறந்து போகலாம். நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் கேம்ப் விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம அட்வென்ச்சர் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் பலம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ டாப்பில் இருந்து அங்கே பயங்கரமாக மிஸ்டாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க ஒவ்வொரு இதையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம அப்படியே இந்த ரூட்டில் தான் மேலே போக போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம கணபதி, நம்ம கருப்பணசாமி எல்லாரையும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை நாடு சக்தியாகி சிவமாகி சக்தியாகி சிவமாகி தனிப்பரமூர்த்தியாகிய முதலை துரிசை சித்தியாகிய நற்குண சித்தியாகிதனின் பொற்பாதமும் நாளும் பொருந்தும் பாமாவின் சோதரியாய் வைந்தனையே சித்தி விநாயகனை செல்லிரிகை குப்பி எத்தினம் தொழுவோமே. செகண்ட் டேஸ் அப்படியே பயபக்தியோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. வாங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ டே 2ஓட ஸ்டார்டிங்கே டிஃபிகல்ட் லெவல் ஹை தான். பாருங்கள் பின்னாடிலாம் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது ஏறுறது. இப்போ பயங்கர ஸ்டார்ட் ஆனதே டீப் ஃபாரஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ட்ரெக்கிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ரூட்டு. எப்படி இருக்குது, பயங்கரமான பெரிய பெரிய பாறைகள்லாம் ஏறி வர வேண்டியிருக்கு. ரொம்ப 6வது கிடச்சிட்டா. ஸோ கிளைம்பிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. மரத்தோட வேர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் வந்து இந்த லேண்ட்ஸ்லைடு எல்லாத்துலேயும் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. பார்த்திங்கன்னா இங்கே மழை பெஞ்சு தண்ணிலாம் பயங்கரமாக ஓடி இருக்குது. இப்படி இருந்தாலும் இந்த வேர்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுருக்கு. ஸோ இந்த டே 2 ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு பிரைட்டான ஸ்பாட் இது தான். இது வரைக்கும் சூரிய வெளிச்சமே தெரியாத மாதிரி டார்க்கான ஸ்பாட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க முன்னாடி. இவர் வந்து 4 டைம் அகஸ்திய மலை ட்ரெக்கிங் வந்திருக்காரு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மலை எவ்வளோ, இந்த மரம்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட பல 100 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். எல்லா மரமுமே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ பல ஏற்ற இறக்கங்களை ஏறி இறங்க வேண்டி இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த வேர்கள் தான் எல்லா மனையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ 7 மணி இந்த பறவைகளோட குரல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேறு லெவல் தான். கேட்டிங்களா அந்த பறவைகளோட குரல் செம மியூசிக்காக இருக்குல்ல.
ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 30 minutes ஆகுது. ஸோ அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எப்போ வேணாலும் யானை வரலாம். ஏன்னா யானைச்சாணிங்க நிறையா இருக்குது. தண்ணி எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து யானைச்சாணி நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா மணி 8 மணி ஆகுது. பட் சன்லைட்டே தெரியல. அவ்வளோ டார்க்கான ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். செமையான மவுண்டன் கிளைம்பிங்காக இருக்குது. ஏர்லி மார்னிங் பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட். ஸோ நம்ம போக வேண்டிய டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே க்ளவுடாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போனோம். இப்போ நம்ம கீழே வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் காடு தான். யானைகள் பொழிச்ச ரொம்ப பயங்கரமான மூங்கில் காடு. ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாறைகள்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் இந்த பாறைகளெல்லாம் யானை போயிருக்கு. ஏன்னா எல்லா பக்கமும் யானைச்சானை பார்க்க முடியுது ஃப்ரீக்வெண்ட்டாகவே. கீழே சத்தம் கேட்குது. எது மிருகம் எதுவும் இருக்கான்னு தெரியல. அந்த வழி ஃபுல்லாகவே யானைச்சானம் தான். ஆனால் இந்த ஏறுற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளை மனுஷன் நடந்து போகிறதே கஷ்டமாக தான் தெரியுது. ஆனால் இந்த இடவெளியிலாம் யானை வந்திருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யானைச்சானியாக தான் நடக்குது. இதெல்லாம் யானை எப்படி நடந்து வருதுன்னு தான் தெரியல. எவ்வளோ சின்ன வழியாக தான் இருக்குது. வா, வேறு லெவல் வியூ. இதுக்காகவே இந்த ட்ரெக்கிங் செம்ம ஒர்த்தான ஃபீல். இந்த வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. சுற்றி எல்லாருமே கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் ட்ரெக்கிங்க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தாங்க. கண்ணன் அப்படியே ஆதிவாசியாகவே மாறிட்டார், காட்டுவாசியாகவே மாறிட்டார். இந்த எவ்வளோ யானைச்சானம். பட் இந்த ஏரியா பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குது. பின்னாடியும் திரும்பி பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குது. ஆனால் இதிலலாம் யானை ஈஸியாக ஏறி வந்திருக்கும் போல இருக்குது. இதுக்கு காரணம் அதுக்கு பிடிச்ச இந்த மூங்கில் மரம் தான். ஃபுல்லாகவே மூங்கில் காடு தான். நம்ம அதுக்கு நடுவில் இருக்கிறோம். ஸோ நம்ம இப்படி சுற்றி அங்கே மேலே போகணும். ஸோ மேலே அங்கே தூரத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போகணும். ஸோ அப்படி போயிட்டு அதை தாண்டி மேலே தான் இந்த அகஸ்தியர் மலை இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படி வருது. செம்ம விண்டு. அப்படியே இந்த பனி பெய்கிற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக வேறு லெவல் இருக்குது. இந்த சைட்லாம் யானை ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் போல் இருக்குது. ஸோ யானை போகிற வழி பார்த்தீங்களா அப்படியே 2 மூங்கிலுக்கு நடுவில் அப்படி இருக்குது. ஸோ நான் பேசுகிறதெல்லாம் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே விண்டு செம்மையாக பயங்கரமாக இருக்குது. விண்டோட சத்தம்லாம். இங்கே மிஸ்ட்டு பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்குது. ஓ சாரி. ஸோ இதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த அகஸ்தியர் மலை ட்ரிப்பு உண்மையிலே ஒர்த்து தான். இவ்வளோ ஹார்டான ஒரு 1.5 டேஸ்க்கு அப்புறம் வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. வேறு லெவல். உண்மையிலே இயற்கை ரொம்ப அற்புதமானது தான். ஃபுல்லாகவே டிஃப்ரெண்டான செடி பூ எல்லாமே புது அனுபவமாக தான் இருக்குது. ஸோ இந்த மவுண்டன் கிளைம்பிங் வந்து பர்சனலி ஃபிசிக்கலி மென்டலி நம்மளை உண்மையிலே ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது வாழ்க்கை பல சேஞ்சஸ். ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு சேலஞ்சஸ் மாதிரியே தெரியல. மனிதர்கள் வந்து இதெல்லாம் முன்னாடி அவங்க வாழ்ந்துருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்க்கும்போது யோசிக்கும் போது நம்ம ஃபேஸ் பண்ணுறதுலாம் ஒரு சேலஞ்சஸே இல்லை அப்படின்னு தோணுது. பயங்கரமான ட்ராவல் தான். ஒவ்வொரு கல்லுமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த கல்லில் நீச்சு தான் ஏற வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வழியில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வழி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆரோ போட்டு வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்ட்டு. ஓ பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். அது மேலே நடந்து வர வேண்டி இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பள்ளம் தான். ரெண்டு அவ்வளோ விழுந்து அப்படியே போய் சேர வேண்டியதான். பயங்கரமாக இருக்குல்ல. காற்று செமையாக அடிக்குது. நான் பேசுகிறது எல்லாமே கேட்குதான்னு தெரியல. பா வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த அகஸ்தியர் மலை ட்ரிப்பை ட்ரை பண்ணி ஆகணும். இது சின்ன நிலை குறிஞ்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதெல்லாம் அங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே எதை கவர் பண்ணுறது எதை விடுறதுன்ட்டே தெரில. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் அங்கங்கே ஷார்ட்டாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு கொடைக்கானல் போயிட்டு மிஸ்ட்டை பார்த்தாலும் இங்கே பார்க்குற மிஸ்ட்டு வேறு லெவல் தான்.
பின்னாடி ரொம்ப பெரிய பள்ளம், செம சூப்பராக இருக்குல்ல. பக்கத்துலேயே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க தெரியாத அளவில் மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்தபோது பார்த்தீங்கன்னா இங்கே காற்று பயங்கரமாக அடிச்சது. நம்ம பிரதர் வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்ட்டு கையில் தண்ணி எடுத்தார். அவர் வாய்ப்பக்கம் போகிறதுக்குள்ள எல்லா தண்ணியும் காற்றுல பறந்து போயிடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காற்று அடிச்சிட்டு இருந்தது. இது வந்து பொங்கப்பாறை ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இல்லைன்னா வந்து தென்பொதிகை மானசரோவர் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து அதாவது தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பார்டர் இது தான். இதை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா அதை பொதிகை மலை வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்துடும். இது வந்து கேரளாவை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். இந்த லொக்கேஷனே செம சூப்பராக இருந்தது. காற்றோட ஸ்பீடு சும்மா வேற லெவலில் இருந்தது. பக்கத்துலேயே இந்த ஃபால்ஸும் செம ஃப்ரெஷ் வாட்டராக இருந்துச்சு. அப்படியே அந்த மேகம் போகிற அந்த மிஸ்ட்டு மலையில் பட்டு அப்படியே தண்ணி மாதிரி உருகி வருது. ஸோ அந்த தண்ணி தான் எப்படி இங்கே சின்ன ஃபால்ஸ் மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா மழைலாம் எதுவுமே இல்லை, பட் அந்த மேகம் மோதி மோதி அந்த மேகத்தில் உள்ள அந்த பனித்துளிகள்லாம் அப்படியே தண்ணியாக உருகி வருது. இயற்கை வந்து ரொம்ப அர்த்தம் தாங்க. ஸோ நடந்து போயிட்டுருக்கு, வழியை பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்லோப்பு. இந்த சைடு பயங்கர மிஸ்டாக இருக்குது, ஆனால் உண்மையிலே ரொம்ப பெரிய பள்ளம். ஸோ நம்ம அங்கே ரொம்ப தூரத்தில் தெரியுதில்ல அந்த மலையிலேருந்து சுற்றி இப்போ இந்த வழியாக வந்து இங்கே வந்திருக்கோம். வினோத் ப்ரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளாமராக இருக்கிறது என்ன மீனிங் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள். எல்லோரும் தண்ணி வைக்க போது இங்கே வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க, கீழே வைப்பாங்க, அப்புறம் நெத்தி எல்லாமே. ஸோ அந்த இடம்லாம் வந்து 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிற இடம், அனாகத்தா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல, அதனால் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது பண்ணிட்டு இயற்கையான காற்று நம்ம மேலே படும்போது நம்ம உடம்புல இருக்க நோய் நொடி பிணிகள் எல்லாம் போயிடும். அப்புறம் எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகி எனர்ஜெட்டிக்காக இந்த பையனை வெளியே பண்ணிக்கிறேன். தெரியுது. ஸோ ஒரு எனர்ஜியை ரீகெயின் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான், நெருங்கிட்டு எப்படி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அகஸ்தியர்களுக்கு அருள். ஸோ கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அங்கே கீழே தான் இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் பேர் இந்த மேகம் ஃபார்ம் ஆகிறத பற்றி சொல்லியிருந்தால, ஸோ அந்த இடத்துக்கு இப்போ மேகம் ஃபார்ம் ஆகிற இடத்துக்கு, அந்த தண்ணி ஃபார்ம் ஆகிற இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ மேலே வந்துட்டோம். ஆக்சுவலாக அகஸ்தியர் மலை இங்கேருந்தே தெரியணும், ஒரே மிஸ்டாக இருக்கிறதுனால தெரியல. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். நம்ம வினோத் அப்படியே இயற்கையோட ஒன்றி போயிட்டாரு. இங்கே தான் அகஸ்தியர் மூலிகை அரைச்சதா எல்லாம் நம்பப்படுது. உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் நாங்களும் நம்புவோம். ஸோ வினோத் ப்ரோ சொல்கிறார், இதுதான் வந்து ஆட்டுக்கல். இங்கே தான் வந்து அகஸ்தியர் வந்து அந்த மூலிகை அரைச்சதாகவும் ஓகே அரைச்சதாக நம்பப்படுது. நம்மளும் நம்புவோம். ஸோ சுற்றி பார்த்தா எல்லா பக்கமே வழி மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வழி மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் இந்த ஆரோ சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம நடந்து போனோம். நம்ம ஏறி வந்த பாதை தான். தண்ணி வரதுனால ஸ்கிட் ஆகி வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நேரம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ளே போயிடும். தாறுமாறாக இருக்குது, சுற்றி குகை மாதிரி இருக்குது மரம்லாம். ஓ ரொம்ப ஸ்கிட்டியாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மழை பெய்யும் போது இந்த ரூட்டில் ஏறுறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு போல இருக்குது. ஸோ சும்மா வேறு லெவல் ட்ரெக்கிங் தான். ஃபுல்லாகவே பாறை மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அது தண்ணி ஓடுறதுனால கொஞ்சம் இந்த பாறைலாம் ஸ்கிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா கயிறு போட்டிருக்காங்க. இந்த கயிறை பிடிச்சி தான் ஏறணும் போல இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டீஃபான பாறையாக இருக்குது. ஸோ அந்த மேன் விசஸ் வைல்டு அந்த மாதிரியே நம்மளை ஏற வச்சிட்டாங்க. ஸோ அந்த காடெலாம் ரொம்ப அப்படியே டீப் ஃபாரஸ்ட் மாதிரி ஆகிட்டு போகுது. கிட்டத்தட்ட எங்கள் கூட வந்து யாருமே காணல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு நானும் வினோத் ப்ரோ மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். தினேஷ் ப்ரோ காணல, கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ட்ரிப்புக்குள்ள அட்வென்ச்சருக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் இருக்குது. சுற்றி புதராக இருக்கிறதுனால எந்த மிருகம் வந்தாலும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவ்வளோ டார்க்கான இடமா இருக்குது. சுற்றி பயங்கரமான புதராக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுக்கு
லைஃப்பில் இதை மாதிரி இதுக்கப்புறம் சான்சஸ்லாம் அமையுமான்னு தெரில. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கூட கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி ஃபுல்லாகவே அப்படியே தண்ணியாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே அந்த காற்று அடிக்கும்போது அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாகவே அப்படியே அந்த சாரல் மாதிரி எல்லா செடியும் பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்குது இலை. ஆனால் மழைலாம் இல்லை. இலையிலேருந்து அப்படியே ட்ராப்பாக தண்ணி வேறு விழுந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ டீப்பான ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அது இந்த மிஸ்டெல்லாம் இறங்கி வியூலாம் சும்மா செம்மையாக இருக்குது. வா, இதில் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்ட்டு தெரில. ஏன்னா இவ்வளோ டார்க்கான ஃபாரஸ்ட்டு. நான் முன்னாடி வந்து மான்குளம் வீடியோ நான் போட்டிருந்தேன். அது வந்து நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஏன்னா மான்குளம் வீடியோலேயும் டீப் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். பட் அதனால் தான் ஜீப்பில் போயிருந்தோம், இந்த மாதிரி நடந்த ட்ரெக்கிங் போல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். காடு மிகவும் அழகானது தான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆபத்தும் நிறைய நிறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து கிட்டத்தட்ட டாப்புக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏதோ பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது. பட் இன்னும் வழி போயிட்டே தான் இருக்குது. ஒரே மூங்கில் காடுகளாகவும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ கடைசியாக இந்த அடர்ந்த காட்டை தாண்டி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். பட் பார்த்திங்கன்னா இன்னுமே செங்குத்தாக ஏற வேண்டி இருக்குது. நம்ம ஏறுறதுக்காக பக்கத்தில் கயிறு போட்டிருக்காங்க. கயிறை பிடிச்சி ஏறிக்கலாம். ஸோ இந்த கயிறில் ஏறுறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ. கயிறு கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கும்போதே ட்ரை பண்ணிடுங்க. ஏஜ் அதிகமானவங்களை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். டிஃபிகல்ட்டிஸ் லெவல் கொஞ்சம் ரொம்ப ஹை தான். நம்ம தினேஷ் ப்ரோ கயிறு பிடிச்சி எப்படி ஏறணும் அப்படின்னு காட்டுறாரு. ஸோ மேலே போக போக வந்து ரூட் ரொம்ப ஸ்கிடியாகிட்டு போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரீங்கன்னா முடிஞ்சளவு லக்கேஜெலாம் கம்மியாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் லக்கேஜ் வச்சுட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மழை பெய்யாமலே ஓவர் ஸ்கிட்டிங்காக இருக்குது. மழை நைட்டு பெஞ்சிருக்கும் போல் இருக்குது. பட்டு மழை பெய்யும்போது இதில் ஏறினா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தான். அதெல்லாம் உள்ள ஸ்பாஞ்சாக பாருங்கள். அதாவது பாசி இவ்வளோ வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பாருங்கள். இது எவ்வளோ பசுமை மர காடாக இருக்கணும். ஃபுல் மரமும் அப்படியே பாசியாக தான் இருக்குது. ஒரு மரம் இல்லை, எல்லா மரமும் அப்படி தான் இருக்குது. இதை தொடர்ந்து இன்னொரு ஸ்டீப் திரும்பியும் கயிறை பிடிச்சி ஏற வேண்டிய இருக்குது. கடைசி அந்த புதரெலாம் தாண்டி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸுக்கு வந்துட்டோம். மலையோட உச்சிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சூரிய வெளிச்சம் அடிக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. செமையாக இருக்குது. அப்படி ரொம்ப டார்க்லேருந்து ஒரு பிரைட்டாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருக்கிறவங்க இதில் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான் பாருங்கள். இதுக்கப்புறம் இப்படி ஏற வேண்டியிருக்கு. ஸோ இப்போ தான் நாங்கள் இதில் ஏறி வந்தோம். நம்ம தினேஷ் ப்ரோ அப்படியே வராரு. உண்மையிலே ஒரு 80 டிகிரி இருக்கும். ஸோ காற்று பயங்கரமாக அடிக்குது. ஃபஸ்ட்டு வினோத் ப்ரோ தான் போயிட்டுருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம தினேஷ் ப்ரோ போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அகத்தியமலை உச்சி வந்துட்டோம். ஸோ அப்படியே கிணத்துல ஏறுற மாதிரி ஏறிட்டு இருக்காரு. ஸோ கடைசியாக கயிறை பிடிச்சி இவ்வளோ தூரம் ஏறிட்டோம். ஸோ திரும்ப இன்னொரு இடம் இன்னொரு கோயிலுமா ஏற வேண்டி இருக்கு. திறந்து போகலாம். கடைசியாக அந்த 2 ரூபா போய் தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த பழத்துலேருந்து ஏறி வந்திருக்கோம். வினோத் ப்ரோ தான் ஃபஸ்ட் வந்தார். அதை திறந்து நம்ம தினேஷ் ப்ரோ 3வது. கடைசியாக நான் வந்து மலையில் எப்படி நடந்து போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். ஸ்லோ பிளாஸ்மா வேறு லெவலில் இருக்குது. பேசுகிறதெல்லாம் கேட்குதான்னு தெரில. ஏன்னா விண்டோட ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே கேட்குமான்னு தெரில. டிஃப்ரெண்ட் கலர் பூலாம் இருந்தது. ஸோ ஒரு எல்லோ கலர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலர், அதை தொடர்ந்து ஒரு ஒயிட் கலர். ஸோ ஆக்சுவலாக இந்த மலை ஃபுல்லாமே ஒரே பூச்செடியாக அந்த பருவம் பார்த்திங்கன்னா திரும்பியும் ஒரு புஷ் மாதிரி அடர்ந்த காடாக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாம் 2 பக்கமுமே பயங்கரமான காடாக இருக்குது. நடுவில் ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது. அது வழியாக தான் நம்ம நடந்து போக வேண்டியிருக்குது.
அந்த நடுவுக்குள்ளே ஆக்சுவலாக அங்கே பாருங்க மிஸ்ட்டு, அப்புறம் வெயில் அடிக்கிறது, ரெண்டு வெதருமே வந்து கண்கொள்ளா காட்சி தான். இதுதான் இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை. பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு இந்த அவதார படத்தில் வர மாதிரியே இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம போக வேண்டிய பாதை. நம்மளுக்கு முன்னாடி தினேஷ் ப்ரோ போயிட்டு இருக்கிறாரு. பார்த்த வியூ வந்து அவதார் வியூன்னு பார்த்தா இது அதுக்கும் மேலே இருக்குது. இந்த வியூ ஃபுல்லாக டார்க் மிஸ்டாக இருக்குது. மலை உச்சிக்கு வந்துட்டோன்னு பார்த்தா போகுது 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 போய்கிட்டே இருக்குது. முடிஞ்சிச்சு, டாப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இங்கே இன்னொரு கைரேற்றம் இருக்குது. இன்னும் மேலே போல இருக்குது, போகணும் போல இருக்குது. வா, மேலே வந்து பார்த்தா அந்த வியூவே செமையாக இருக்குது. வா இதில் காத்தடிக்கும் போது ஏறுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கயிறு விட்டோம்னா எங்கே போய் விடுவோன்ட்டு தெரியல. சுற்றி எவ்வளோ பெரிய பள்ளம், ரெண்டு சைடுமே பயங்கர பள்ளம். என் நடுவில் கயிறு விட்டு பிடிச்சி வரோம். காற்று ஆக்சுவலாக இந்த டைரெக்ஷனில் தான் அடிக்குது. கயிறு இல்லைன்னா நம்ம அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள அங்கே எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, அங்கே தான் போய் விடுவோம். கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து ஒரு 6000 அடிக்கு மேலே இருக்கிறோம். பாருங்கள், மேகம்லாம் நம்மளுக்கு கீழே இருக்குது, மேகத்துக்கு மேலே இருக்கிறோம் நம்ம. இப்போ அகஸ்தியர் மலை டாப்புக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 6200 அடி உயரத்தில் இருக்கிறோம் கடல் மட்டத்திலேருந்து. காற்றோட வேகமும் பயங்கரமாக இருந்தது. அந்த அடிக்கிற காற்றுல அந்த மேகங்கள்லாம் அப்படியே பயங்கர மிஸ்டாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் டேரெக்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், பட் நான் பேசினது எதுவுமே கேட்கல. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 o'clock முன்னாடியே வந்துட்டோம். வரும்போது அந்த மிஸ்ட்டு சும்மா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அகஸ்தியரை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 6129 அடிக்கு மேலே உயரத்தில் அகஸ்தியர் இருக்கிறாரு. இவரை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். நன்றி. வந்து அகஸ்தியரை தொழுதாச்சு. நம்மளை நல்லபடி பத்திரமா கூட்டு வந்த அகத்தியருக்கு நன்றி. ஸோ இந்த உலகத்தில் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும், நம்மளுக்கும் நல்லதே நடக்கும். ஸோ குறுமுனின்னு அழைக்கப்படுற அகஸ்தியர் இவ்வளோ உயரத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம இவரை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6000 அடிக்கு மேலே வந்திருக்கோம். 2 நாள் பயணம் செஞ்சு இந்த டெஸ்டினேஷன் வந்து அடைஞ்சிருக்கோம். ஸோ அகஸ்தியரோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் அகஸ்தியர் சிலை இருக்குது. ஸோ அகஸ்தியர் சிலைக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு சிவன் சிலையும் ஒன்று இருக்குது, அது கூட நந்தியும் இருக்கிறாரு. அதுபோக கீழேயும் பார்த்தீங்கன்னா அகஸ்தியரோட ஒரு தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் வந்து இந்த நெய் விளக்கு இருக்குது பாருங்கள், இந்த இதுக்கு கம்பியில் வந்து விளக்கு ஒரு மொத்தமாக ஒரு 10-12 விளக்கு இருக்குது. எல்லோரும் வந்து இதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க போல இருக்குது. இப்போ நாங்கள் இவரை அகத்தியரை பார்க்க வர வழியெல்லாம் பார்த்தோம், நிறைய பாட்டில் அது இதெல்லாம் கிடந்துச்சு. நிறைய பேர் வந்து பூஜை பண்ணிவிட்டு நிறைய நேரம் கடத்துறதுனால மற்றவங்களால பார்க்க முடியல. அப்படிங்கிறதுனால இது ஒரு கொஞ்சம் வருஷமாகவே இதை வந்து தடை பண்ணிட்டாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா வேலியெல்லாம் போட்டு இதை தாண்டி உள்ளே போக முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அகஸ்தியருக்கு பூஜை பண்ண வரவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில், இந்த பிளாஸ்டிக் குப்பை, அந்த பத்தி உள்ள கவர், அது எல்லாமே இங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் கூட இங்கே அகஸ்தியருக்கு பூஜை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருக்கலாம். பேக் சைடு இன்னும் க்ளோஸாக அகஸ்தியரை பார்க்க முடியும். ஸோ 6000 அடிக்கு மேலே இங்கே நம்ம ஃப்ரெண்டு நேம்ஜி விக்ரம் சிங், அவர் வந்து பர்த்டே பாய். ஸோ அகஸ்தியரை வந்து மீட் பண்ணி இங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கேக். இவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. தே ஹாவ் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். காற்றோட வேகம் செம்மையாக இருக்கும். குரூப்பில் 100 பேர் கொண்ட குரூப்பில் இப்போதைக்கு 15 பேர் தான் வந்து சேர்ந்தோம். காலையில் 10 மணிக்கு வந்து அங்கே வந்து சேர்ந்தவங்க வந்து அகஸ்தியரை பார்த்தோன்னா தவ நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்த காற்றுல வர மெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தலைமுடிலாம் ஃபுல்லாகவே ஈரமாயிட்டு
இங்கே அகஸ்தியர் மலை டாப்பில் அடித்த காற்றோட வேகத்தை எங்களால் எப்படி வர்ணிக்கன்னு தெரியல. அதனால் ஒரு டவலை பிடிச்சி அதோட வேகத்தை காட்டுறதுக்காக இந்த இந்த ஒரு டவலை தலைக்கு மேலே பிடிச்சி காட்டியிருந்தோம். பாருங்கள் என்ன ஸ்பீடாக இருக்குது. அதுபோக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருந்தது. நம்ம ஒரு 10 o'clock இங்கே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் வந்திருந்தாங்க நம்மளுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 100 மெம்பர்ஸ் இருந்தோம். இதில் ஒரு 60-70 மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. இன்னொரு 20 மெம்பர்ஸ் கிட்ட தான் வந்து இன்னும் ஆன் தி வேல வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மேலே வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வெதரையும் இங்கே உள்ள விண்டோட ஸ்பீடையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்பப்போ நடுவில் வந்து இந்த மேகங்கள் எங்கள் கூட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டு சைடு, அதான் இங்கே தான் வந்து தாமிரபரணி ஆர்ஜின் ஆகுது. இங்கே தூரத்தில் ஒரு டேம் தெரிஞ்சுது. அந்த வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, பட் நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதுதான் வந்து அப்பர் பாவனாசம் டேம், இந்த காரையார் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஐம்பொதிகை மலை இருந்தது. அதுவும் வந்து லைட்டாக தெரிஞ்சுது. பட் மிஸ்ட் வந்ததுனால எங்களாலையும் லைட்டாக தான் பார்க்க முடிஞ்சது. பட் நான் கேப்சர் பண்ணும்போது அது அந்தளவு ஒன்றும் கிளியராக தெரிஞ்ச மாதிரி தெரியல. இதுக்கு அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஐம்பொதிகை தெரிஞ்சுது. அடுத்த செகண்டே உடனே மறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாமே இந்த வெதர் பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்பிரடிக்டபிளாக இருந்தது. செம ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருந்தது. அதோட விண்டோட ஸ்பீடும் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. இதெல்லாம் நேரில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி செமையாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து அடுத்த சைடு கேரளா சைடு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரா டேம் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டே வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு தூரத்தில் ஒரு டேம் தெரிஞ்சிருக்கோம். அந்த டேம் இப்போ வந்து மேலே டாப்ல இருந்து பார்த்தோம். இதுவுமே ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தெரியும் அடுத்த செகண்டே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் அந்த மிஸ்ட்லாம் கிளியர் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ கடைசியாக அந்த டேம் பேஸ் கேம்ப் ஜூம் பண்ணுங்க அது அங்கே ஜூம் பண்ணுங்க. அதான் பேஸ் கேம்ப்பு கீழே அதான் பேஸ் கேம்ப்பு. இதை நம்ம நடந்து வந்தது. இது நேற்று அங்கே குளிக்கிறதுக்காக நீங்கள் வந்தீங்களா நைட்டு வருதுல்ல இந்த இதுக்கு. ஓகே தெரியுதா? அது போயிடும் டக்குன்னு பேஸ் கேம்ப். அப்புறம் தான் இங்கேருந்து அப்படியே ரோப் விடுங்க. ரோப் கார் போட்டுடலாம் ப்ரோ பேஸ் கேம்பில். வர வெயிட் பண்ணுங்க. வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செமையான லொக்கேஷனில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். தலைகளாக இறங்க வேண்டிய இருக்குது. நாங்கள் யாருக்கும் சில பேர் கூட வந்துருந்தாங்க. வரும்போது 11:30 மேலே ஆயிடுச்சு. ரிட்டன் வந்து ஒரு 11:30 கிளம்பிட்டோம் மேலேருந்து. ஸோ திரும்ப அதே அடர்ந்து காட்டுக்குள்ளே வரும். பட் ஆனால் வரும்போது இந்த வியூ வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா மிஸ்ட் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால மிஸ்ட்டு கம்மியாக இருந்தது. காட்டுக்குள்ளே அந்த வெயில், அந்த ஏகலாய்க்கு நடுவில் அந்த வெயில் வந்து விழுறது சூப்பராக இருந்துச்சு. அங்கே தெரியுதா நாகமலை. ஆனால் ஐம்பொதிகை தெரியுதா? ஒரு பூ இருந்தது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேறு அடியில் போட்டுட்டு இருந்தது. அதனால் அவ்வளோ காற்று. பட் ரிட்டர்ன் வரும்போது இந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட்டில் பாருங்கள் கொஞ்சம் கூட சலனமே இல்லை. அகஸ்தியரை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 12 o'clock மேலே ஆகுது. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட சூரிய வெளிச்சமே தரையில் விளையலை. அவ்வளோ செம்ம டார்க்கான ஃபாரஸ்ட்டாக இருக்குது. வர வழி ஃபுல்லாகவே ஒரே பெரிய பெரிய கல் தான். அந்த கல் மேலே தான் அப்படியே நடந்து வரணும். போகும்போதை விட வரும்போது காலுக்கு கொஞ்சம் அதிகம் பலம் தேவைப்படுது. ஸோ இப்போ தான் மேலேருந்து பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு இப்போ அப்படியே கீழே போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்தவங்களாம் போயிட்டுருக்காங்க. அந்த வழி வழியாக தான் போகணும். அது வழியாக நடந்து சின்ன ஃபாஸ்ட் வெயிட் வச்சுட்டு அப்படியே கீழே போகிறோம். ஸோ சுற்றி இந்த வியூ பாயிண்ட்ஸ் சூப்பராக இருக்குல்ல. ஸோ மேலேருந்து போகும்போது ஒரே மிஸ்ட்டாக தெரிஞ்சுது. வியூஸ்லாம் சரியாக தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது அங்கே மேலே உச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே
அந்த காட்டு வழியாக அப்படியே இறங்கி ஸோ இந்த வழியாக அப்படியே கீழே வந்தோம். வந்துட்டு இப்போ கடைசியாக இது வழியாக நடந்து அந்த மேலே ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம். அப்படியே நடந்து இந்த சைடு ஒரு ஃபால்ஸ் வரும், அதில் போய்ட்டு ஒரு புயலை பார்த்தோம். இந்த சைடு இருக்கிறது போலவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி அந்த சைடு அப்படியே அங்கே போயிட்டு அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி தெரியுது, அதுதான் வந்து தாமிரபரணி. ஆக்சுவலாக தாமிரபரணி வந்து இந்த பொதிய மலைக்கு கிழக்கு பக்கம் தான் உருவாகுது. ஸோ அந்த ஆர்ஜின் தாமிரபரணியோட ஆர்ஜின் அதுதான். ஸோ அங்கேருந்து அது காரையார் டேம் போகும். ஸோ காலையில் அந்த அகஸ்தியர் மலை டாப் நம்மளுக்கு சரியாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12:30. ஸோ வெயில் சூப்பராக அடிக்கிறதுனால அந்த டாப் செமையாக தெரியுது. நம்ம இவ்வளோ நேரம் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த தூரத்தில் ப்ளூ கலரில் தெரியுதில்ல, ஸோ அதுதான் நம்ம தங்கியிருந்த கேம்ப்பு. ஸோ அந்த கேம்பில் வந்து அது வந்து அகஸ்தியர் மலையோட மேற்கு பாகம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அது வந்து ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அந்த வழியால் நம்மளால் ஏற முடியாது. ஸோ அதனால் நம்ம 2 மலை சுற்றி இப்போ இது 3-4 மலையை சுற்றி அகஸ்தியர் மலையில் தமிழ்நாடு சைடு வந்து அங்கே தான் ஸ்லோப்பாக இருக்கும், அது வழியாக தான் நம்மளால் ஏற முடியும். இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தனியாக பார்த்துட்டு எப்படி குளிக்காமல் போகிறது? நம்ம ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்மளும் போயிட்டு ஒரு குளியலாக போட்டுற வேண்டியதான். நம்ம போகும்போது இடமெல்லாம் பயங்கர மிஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து ஸ்கைலாம் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. மிஸ்ட் எதுவுமே இல்லாமல் செம்ம கிளியராக இருக்குது இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே. நம்ம பேஸ் கேம்ப் அந்த தூரத்தில் பண்ணுறதுக்கு இந்த டீப் ஃபாரஸ்ட் தான் கிராஸ் பண்ணி இப்போ டீப் ஃபாரஸ்ட்டில் போக போகிறோம். காலையில் இந்த இடம் ஃபுல்லாகவே பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. இப்போ பெஸ்ட்லாம் எதுவுமே இல்லாமல் செம்ம கிளியராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து யானைகளுக்கு பிடிச்ச மூங்கில் மரங்கள் நிறையா நிறைஞ்சிருக்க காடு. நானும் ஏதாவது ஒரு யானையாவது நம்ம கண்ணில் பட்டுருமான்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு யானை கூட நம்ம கண்ணுக்கு வர படப்பான இது. ஒரு மலந்தேனி கூடு கலைஞ்சிருச்சு போல இருக்குது. ஃபுல்லாகவே மலந்தேனி எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. நீ கூடு கலைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் செம்ம பெருசாக இருக்குது. சவுண்டு சும்மா குருன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த தேனிலாம் என்ன பண்ணுன்னா, ராணி தேனி எங்கே போய் உட்காருதோ அந்த இடத்துல தான் எல்லா தேனியும் போய் கூடும். இது வந்து ஒரு இடத்துல ஒரு கூடு, ஒரு இடத்துல இருந்து அந்த குஞ்சு பொறிச்சு குஞ்செலாம் நிறைஞ்சானோடனே தனியாக பிரிஞ்சு அது தனியாக கூடு கட்ட போகும். அதுக்கு வந்து ஒரு ராணி தேனி இருக்கும், அதை தேடி தான் எல்லா தேனியும் போகும். ஸோ அது அந்த கொம்பில் கூடு கட்டிக்கிட்டு இருக்கு போல இருக்குது. நம்ம ரிட்டன் வரும்போது ஒரு மலந்தேனி கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஏன்னா எல்லா எண்ணியும் பெரிய பெரிய தேனியாக இருந்தது. ரொம்ப பயத்தோடு தான் இதை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். நல்ல வேலை அந்த கூட்டத்தில் இருந்து தப்பிச்சுட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யானைச்சாணி இது ஃபுல்லாகவே நம்ம வரவழி ஃபுல்லாகவே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம ஃபாரஸ்ட் காடு ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடி தான் நம்ம முன்னாடியே வந்துட்டு இருந்தார். இப்போவும் அங்கே உட்காந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஏன்னா அங்கே வந்து கரடி யானைகள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய இடம். ஏன்னா நம்ம வர வழி ஃபுல்லாகவே நிறையா இந்த கரடியோட சாணம், அப்புறம் வந்து யானையோட சாணம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுபோக காட்டெருமை இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக வருமா. இன்றைக்கி காலையில் கூட ஒரு காட்டெருமை வந்து தான். ஸோ அதனால் அதை வெடி போட்டு விரட்டி விட்டாங்க. இப்போ நம்ம போகிறவங்க ட்ரெக்கர்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த வழி ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே ஃபாரஸ்ட் காடு. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாக இருக்கிறதுனால எதுவும் ஹியூமன் அனிமல்ஸ் கான்ஃப்ளிக்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்ட் காடு அங்கங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் எந்த மிருகம் வேணாலும் வரலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம பேஸ் கேம்புக்கு கொஞ்சம் கிட்ட பக்கத்துலேயே வந்துவிட்டோம். அதுக்குள்ளே வேறு ஏதாவது மிருகங்கள் நம்மளால் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். அடர்ந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே பயங்கரமான காடு. இந்த காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு ஸ்ட்ரீம் ஓடுது. அதில் உட்காந்துட்டு இவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கிறது உண்மையிலே வரம் தான். அகஸ்தியர் மலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இதை மாதிரி பல ஸ்ட்ரீம்ஸ் போயிட்டுருக்கு. எவ்வளோ டீப்பான ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே இவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ரீம்ஸ். ஸ்டார்ட் பண்ண அதிர்மலா பேஸ் கேம்ப் பக்கமே வந்துவிட்டோம். பக்கத்தில் வரும்போது நமக்கு அகஸ்தியர் பிள்ளையார் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளை நல்லபடி கூப்பிட்டு வந்ததுனால அவங்களுக்கு திரும்பியும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம பேஸ் கேம்பை நோக்கி போயிட்டுருந்தோம். ஸ்டார்ட் பண்ண பேஸ் கேம்ப்கே வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இப்போ இது முடிச்சுட்டு திரும்ப லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இன்றைக்கி இடையோட பிளான் அதுதான். எல்லா நாளுமே சிமிலர் லஞ்ச் தான். சுடுகஞ்சி, அதுக்கப்புறம் அப்பளம், ஊறுகாய், இந்த பச்சைப்பயிர் கூட்டு, அதுக்கப்புறம் மோர் மிளகா, அப்புறம் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இதே சேம் குரூப் தான் திரும்பியும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அகஸ்தியர் மலை நிறைய பேர் கப்புள்ஸாக வந்திருந்தாங்க. அவங்க மேபி இதெல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேறு லெவலாக இருந்தது. நீங்கள்
அவங்க ஒய்ஃப்க்கோ இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேறு கிஃப்ட் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு ஒரு டைம் அவங்கள அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க கேம்ப்லேருந்து பேக் சைடில் அப்படி நடந்து வந்தீங்கன்னா, அதாவது பின்னாடி ஒரு வழி மாதிரி போகும், அந்த வழியில் நடந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் கூட கனெக்ட் ஆகும். பேக் சைட்லேயே ஒரு தண்ணி ஓடுது, அதாவது சின்ன ஆறு மாதிரி ஓடும். நீங்கள் எதுவும் வந்து அதாவது ஃபஸ்ட்டு டேலேயோ டே 1லேயோ டே 2லேயோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து குளிக்கலாம். பார்த்திங்கன்னா வாட்டர் செம கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வந்து ஒரு செமையான குளியலாக போடலாம். ஸோ இந்த அகஸ்தியர் மலை வந்து ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற வியூ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இது கேம்பில் இருந்து பேக் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான வியூ இருக்குது. அங்கேருந்து அகஸ்தியர் மலை நம்ம ஃபுல் வியூ பார்க்க முடியும். இது கேரளாவிலேருந்து பார்க்க வேண்டிய வியூ. பட் இதுவே அந்த சைடு போனீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தெரிகிற வியூ இருக்கும். பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. நம்ம எங்களால் இந்த வழியால் ஏற முடியாது. நம்ம அந்த காடெல்லாம் சுற்றி நம்ம அப்படி தான் வந்து ஏறணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் ட்ரெக்கையும் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இது வந்து இதோட நம்ம செகண்ட் டே ட்ரெக் முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம வந்து தேர்ட் டே கீழே இறங்க போகிறோம் கேம்ப்லேருந்து. ஸோ நாளைக்கு காலையில் அதை பார்க்கலாம். ஸோ நம்ம இதோட நம்ம டே 2 முடிஞ்சிச்சு. டே 3 எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேயும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.